ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இந்த வீடியோ நாங்கள் 2 ஆகஸ்ட் இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கால், அதாவது 11:10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் என்னடா இந்த வியூவில் நாங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். என்னடா இந்த வியூவில் அப்படின்னா, எஸ் நாமளுமே வந்து பார்த்தீங்கன்னா கைட்லியில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம எல்லாமே ஸ்டே பண்ணி அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நாமளுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுமே எங்களோட வீட்டுக்கு ஊருக்குலாம் வந்திருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டப்பில் நம்ம கட் ஆஃப் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஆனாலும் சரி, எப்படினாலும் இந்த கட் ஆஃப் வந்து நம்ம எடுத்துடணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளான் பண்ணி. ஸோ வெங்கட் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், இந்த அனாலிசிஸ் செம்மையாக இருக்கும். ஸோ கோட்ல என்ன எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் சொல்லுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆவலான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது. எடுத்தோடனே போய் கட் ஆஃபை பார்த்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே இந்த அனாலிசிஸ்ல என்ன சொல்றோம், அந்த கட் ஆஃபுக்கு என்ன விஷயத்த நாங்கள் இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்றத எல்லாருமே கவனிங்க. அப்பதான் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல நீங்க இதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டா கட் ஆஃப் வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ் சார். எஸ் சார், போயிடலாம் சார். ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் ஊரில் இருந்தாலுமே ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் சரியான மழை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பவர் இல்லை. அந்த பவர் இஷ்யூ என்னன்னு தெரில. அது டைம் சரியில்லையா, ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரில. நம்ம கொடுத்தாவே லேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் போல். இதை ஒர்க்கெலாம் முடிச்சாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு பிளான் பண்ணி நாங்கள் கனெக்டாக உட்காந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர் இதிலே டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் சார், கரெக்டாக சார்? எஸ் எஸ். அது என்னோட சைடு தான் சரியான டிஃபிகல்ட்டி. ம். சார் வந்து இல்ல நம்ம காலையில கூட குடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு போயிட்டோம். இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனதுனால நாங்க இப்ப குடுத்துட்டு இருக்கோம். எஸ் கைஸ், இந்த விஷயம்லாம் தேவையில்ல. நாங்க இப்போ ஒரு ஒரு இமேஜ் காமிப்போம்ல, இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. எஸ். ஒவ்வொரு இமேஜா போயிடலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் நம்ம கைட்லியோட ஸ்டடி சென்டர் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். கம்மிங் வெட்னஸ்டேலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு செமினார் மாரி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அந்த செமினாருக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் நம்ம குடுத்துருப்போம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க, செமினாருக்கு வர இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம நெறைய அனாலிசிஸ் வீடியோல அது ரிப்பீட்டடா சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். இந்த ஸ்டடி சென்டர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இயர் உங்களோட பிரிப்பரேஷனுக்கு. சரிங்களா? ஸோ, இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டடி சென்டர் கண்டிப்பாக கைட்லி அப்கமிங்கில் கொண்டு வர தான் போகுது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இப்போ ஸ்டார்டிங்காக திண்டுக்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி சென்டர் தனியாக கொண்டு வரோம். சரிங்களா? இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. நியர்பையில் இருக்கவங்க டிலே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் ஆஃப்குள்ளே வந்துட்டோம். எஸ். நம்ம கட் ஆஃப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்க பாருங்க, பேஸ்ட் ஆன் எத்தனை டேட் நடந்தது, எத்தனை ஷிஃப்ட் நடந்தது. சரிங்களா? ஸோ அதை தான் கொண்டு வந்திருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவில் இது வரைக்கும் 6 ஷிஃப்ட் தான் நடந்திருக்கு. எங்கேயாவது எக்ஸாம் கேன்சல் ஆகி இன்னொரு ஷிஃப்ட் நடந்தா மேபி அந்த ஷிஃப்ட் ஸ்லாட் நமக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு டேட்டா எடுத்திருக்கோம். அந்த டேட்டா எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிகினர்ஸ் ரொம்ப அதிகமாக அப்பீர் ஆயிருக்காங்க ரிப்பீட்டர்ஸை விட அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா? ப்ரீவியஸ் லாஸ்ட் 2 இயர் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. வேகன்சி லோவா இருந்தாலும் கண்டிப்பா அந்த காம்படிஷனுக்குள்ள இருக்கிறவங்க, எனக்கு வந்து ஒரு வேலை வேணும், கண்டிப்பா நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறதுல மேஜரான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா எக்ஸாம் எழுதி அப்பீர் ஆகி உள்ள எழுதி போகணும்னு மட்டும் தான் நினைப்பாங்களே தவிர, அவங்க யாருமே இல்ல எனக்கு எஸ்பிபிஓ வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு மோஸ்டா நினைக்க மாட்டாங்க. அதில் நினைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இயர் வேகன்சி இவ்வளோ அதிகமாக வந்தாலுமே நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஏன் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, பிகினர்ஸ் உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு. கரெக்டா சார்? சார், எஸ் சார். இந்த டேட்டா எப்படி நமக்கு பிகினர்ஸ் எப்படி அதிகமா எழுதியிருக்காங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இது நம்ம பின்னாடி நிறைய பேர்கிட்ட பேசுறோம்ல, அதுல ஒண்ணு. இன்னொன்னு எஸ். ஆப்வியஸா அந்த எக்ஸாம் சென்டர்ல தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னா, பேர் மாத்தி எடுத்துட்டு வந்துடுறது, அந்த ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுக்காம வந்தது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் பிகினர்ஸ் நிறைய பேர், லைக் யூஸ்வலா எஸ் சார். ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் அந்த இடத்துல இருக்கும். பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டுக்கு பின்னாடி அந்த இது ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுக்காம வந்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. எஸ் சார், பக்கா சார். அடுத்தது போயிடலாமா சார்? போயிடலாம் சார். எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி செலக்ஷன் ரேஷியோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு 1500 வேக்கன்சி இருக்கு. செலக்ட் ஆக போகிறது மெயின்ஸுக்கு எவ்வளோ பேர் அப்படின்னா 1:10 ரேஷியோவில் செலக்ட் ஆக போறீங்க. அப்ராக்சிமேட்டா
ஒரு 15,000 வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. எஸ்பிஐ எப்பயுமே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வேற மாதிரி ஒரு 15 பேர் எடுக்கலாம் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. என்ன வேகன்சியோ அதுக்கான பர்சன்ஸ் தான் மெயின்ஸ் கொண்டு போவாங்க. இப்போ நான் இங்கே வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்சி, அது இல்லாமல் பிடபிள்யூடி அவங்களோட வேகன்சி கொண்டு வந்திருக்கு. இந்த பிடபிள்யூடி எதுக்குள்ள கவர் ஆகும் அப்படின்னா யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இதுக்குள்ள தான் கவர் ஆவாங்க. சரிங்களா? யூஆர் மட்டும் எவ்வளோ பேர் எடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு 5,880 எடுக்க போறாங்க. ஓபிசி 3,900, எஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,340, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,440, இடபிள்யூஎஸ் சேம். எஸ்டியோட வேகன்சி இடபிள்யூஎஸோட வேகன்சி சேம் தான். 1,440 எடுக்க போறாங்க. டோட்டலா ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 எடுக்க போறாங்க. கரெக்டா சார்? இதுதானே சார் எஸ். பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா சார், இதுதான் பண்றாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது, யூஆருக்கு இவ்வளவுதான் எடுப்பாங்களா, ஓபிசிக்கு இவ்வளவுதான் எடுப்பாங்களா? இப்போ 1:10 பார்க்கும்போது அது பெரிய நம்பரா தெரியும். பட் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பார்த்தா அது சின்ன நம்பர் தான் தெரியும். அந்த கேட்டகரி வைஸ்ல அந்த கேட்டகரிக்கு 1:10 தான் எடுப்பாங்க. எஸ், சார் சொன்ன மாதிரி கரெக்ட். இப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ள அவ்வளவுதான் எடுப்பாங்க. அந்த யூஆர் இருக்குல்ல, இந்த யூஆர்ல 30+ போகாத யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கொடுத்திருந்த அந்த டேட் ஆஃப் பர்த் இதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு அது கீழே இருக்கிற 29, 28க்குள்ள ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இருந்தாலுமே அவங்க யூஆருக்கு ஈக்குவலா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுமே அன்ரிசர்வ்ல தான் வருவாங்க. சரிங்களா? எஸ். எஸ், அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்க வந்து ரிசல்ட் வரும்போது உங்க கட் ஆஃப்ல நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வந்தாலுமே ஃபைனல் ரிசல்ட் நீங்க ஜெனரல்ல கிளியர் பண்ணிருக்கீங்கன்னு வரும். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல தெரியாது, அது மெயின்ஸ்ல தான் தெரியும். ஓகேவா? அடுத்ததுக்குள்ள போயிடலாம் சார். எஸ் சார். அடுத்தது இந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், பெட்டரா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்போ ஐபிபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, சாரி எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிடேட்டோட மெயின்ஸ் அப்பியரன்ஸ் நீங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது எத்தனை தடவை நீங்க அப்பியர் ஆயிருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்களா. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ்னு மிக்ஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இன்டர்வியூ போனவங்களா இருப்பாங்க, மெயின்ஸ் போனவங்களும் இருப்பாங்க, பிகினர்ஸ் போனவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்படி கலந்து உக்காந்து இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த நார்மலைசேஷன் அப்படின்னு பண்ணும்போது அது நல்லா இருக்கும். இப்போ 6 ஷிஃப்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆவரேஜ் எடுக்கிறது இந்த நார்மலைசேஷனுக்குலாம் யூஸ் ஆகும். அண்ட் நார்மலைசேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஷிஃப்டா எடுப்பாங்க. ஸோ த ஃபைனல் கட் ஆஃப் வில் ஹெவிலி டிபெண்ட் ஆன் விச் ஷிஃப்ட், அதாவது எந்த ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி பேஸ் ஷிஃப்டா எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் கட் ஆஃபே இங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைட் ஆகுது. டிசைட் ஆகும். கண்டிப்பா. சார் சொன்ன மாரி அதான். இங்க என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, அவங்க இப்போ ஐபிபிஎஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இப்போ ஒரு பிரிலிம்ஸ் எழுதியிருந்தாவே நான் அப்பியர் ஆயிட்டேன்னு சொல்லி குடுத்துருவாங்க. ஆனா இங்க எஸ்பிஐல அது மேட்டர் கிடையாது. மெயின்ஸ் எழுதியிருந்தா மட்டும் தான் நான் அப்பியர் ஆயிருக்கேன்னு குடுப்பாங்க. ஸோ ரிமைனிங் எல்லாருமே ப்ரீவியஸ் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் எழுதியிருந்து கிளியர் பண்ணலனாலுமே அவங்களுமே 0 தான் குடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி குடுக்கும்போது அவங்களுமே பிகினருக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நார்மலைசேஷன், இந்த ஷிஃப்ட் அலோகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்போ அத வந்து கெஸ் பண்றதோ, அந்த கெஸ் ஒர்க்கோ அதெல்லாம் இங்க வேலையே கிடையாது. சரிங்களா? அவங்க 0ன்னு குடுத்திருந்தா அவங்கலாம் பிகினர். 1, 2, 3 அவங்கலாம் குடுத்திருந்தா அவங்க ரிப்பீட்டர் அதுக்குள்ள போட்டு மிங்கிள் பண்ணி தான் ஷிஃப்ட் அலோகேஷனே பண்ணுவாங்க. மத்த நார்மலைசேஷனுக்கும் எஸ்பிஐயோட நார்மலைசேஷனுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர்ல பார்த்திருப்போம். கரெக்ட் தானே சார்? எஸ் சார். எஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஆப்வியஸா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்டின்னா, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பேப்பர் அனலைசிஸ் பார்க்க போறோம். நான் இங்க டீட்டெயிலா குடுத்துட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நாங்க டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும் ட்ரிக்கியா தான் இருந்திருக்கு. மோஸ்ட்டா 6 ஷிஃப்ட்டுமே மோஸ்ட்டா அப்படிதான் இருந்திருக்கு. அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு தான் அப்டின்னு சொல்றது வந்து 2 ஆகஸ்ட். இன்னைக்குன்னு இல்ல, எஸ்டர்டேவும் அந்த மாரி தான் ஒரு சிலர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் நல்லா போடுறவங்களால 40மே என்னால அக்யூரசியா போட முடிஞ்சா, 35+ அக்யூரசியா போட முடிஞ்சானா கிடையாது. கம்மியா தான் போட முடிஞ்சது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கொஞ்சம் இங்கிலீஷ் ட்ரிக்கியா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? அட்டெம்ப்டிங் 35+ வித் ஹை அக்யூரசி வாஸ் ஹைலி இம்ப்ராபபிள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். அதனால தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். கரெக்ட் தானே சார்? எஸ் சார். இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட குட் அட்டம்ஸ், அந்த சேஃப் அட்டம்ஸ்மே அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எஸ். இந்த 22 to 26 தான் மோஸ்ட் அக்யூரசியா குடுக்க முடிஞ்சிருக்கு எல்லாராலையுமே. சரியா? இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கெஸ் ஒர்க்ல நெறைய பேர் போட்டுருக்கலாம். நெறைய அட்டெம்ப்ட் இன்கிரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலுமே இந்த 22 to 26க்குள்ள தான் அதிகமா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாமா சார்? எஸ் சார். குவான்ட்ஸ் சரிங்களா? இந்த குவான்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷிஃப்ட் டு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆயிட்டே இருந்தது.
ஒரு சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டே எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் டே ஒன் டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டே ஒரு பார் கிராஃபே நிறைய பேரால் அப்ரோச் பண்ண முடியல. அந்த பார் கிராஃபில் ரேஷியோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி தான். 100 500 இப்படி தான் போயிருக்கு. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுத்துருக்கிற பேகுக்கும் பர்ஸுக்கும் ஒரு ரேஷியோவும் ப்ளஸ் பேகுக்கு மட்டும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அங்கே கொடுத்துருக்க அந்த ரேஷியோ மைனஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டாக அந்த டோட்டல் அதை மைனஸ் பண்ணால் இன்னொன்று வேல்யூ கிடைச்சிரும். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டிஃபரன்ஸு ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டு போயிருக்கலாம். இதையே அப்ரோச் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இதை டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்டை குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒரு சில இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஐ கால்குலேட்டிவாகவும் ஒரு சில ஷிஃப்ட்டில் டிஐ ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஒரு சில இடத்துல அரித்தமெட்டிக் வந்து மோஸ்ட்டாக அரித்தமெட்டிக் 5 கொஸ்டின் எல்லாராலையும் போட்ட முடியும் எல்லா ஷிஃப்ட்லையும். அதுக்கு மேலே எல்லாரையும் அப்ரோச் பண்ண முடியல. ஒரு சிலரால் கேல்குலேட் ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் கேல்குலேட்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக படிச்சுட்டு கேல்குலேட்டை கரெக்டாக பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்கெனரியோ வந்து போயிட்டே இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா ஒரு 11லேருந்து 17லேருந்து அட்டன் பண்ணது குட் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? எஸ் சார். எஸ் சார், நெக்ஸ்ட் போயிடலாம் நம்ம. எஸ், ரீசனிங் எபிலிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் எபிலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். இது வந்து எல்லாராலையுமே போட முடிகிற மாதிரி இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன செக்ஷன் அப்படின்னா அது ரீசனிங் எபிலிட்டி தாங்க. சரிங்களா? எல்லாராலையுமே ஒரு அட்டம்ப்ட் பக்காவாக கொடுக்க முடியும் அப்படின்னா ரீசனிங் தான். எங்கேயாவது ஒரு பசில் தேவையில்லாத இனிஷியலாக ஒரு பசில் எடுக்கக்கூடாது, எக்ஸாம் எழுத போகிறோம்னு நமக்கு தெரியும், கண்டிப்பாக இந்த மாதிரியான பசில் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டக் ஆயிரும்னு தெரியும். தெரிஞ்சு தப்பு பண்ணவங்க நிறைய பேர். ஸோ அவங்கள பற்றி நமக்கு பேசவில்லை. கரெக்டாக அட்டம்ப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி போட்டாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் மேட்டர். அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாமே மோஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிகினரை தவிர்த்து ரிப்பீட்டர் எல்லாமே 20லேருந்து 25 வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. 30 அவுட் ஆஃப் 30 போட்டு வந்தவங்களுமே இருக்காங்க. ஆனால் ஒரு குட் அட்டம்ப்ட்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும்ல, அது வந்து அந்த 20லேருந்து 20 வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது ஏதாவது நீங்கள் சொல்லுமா சார்? சார் அதான், அதாவது எங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேரியன்ஸ் இருக்கு அப்படின்னா எஸ் சார். ஏதாவது ஒரு பஸ்ல லாக்கா இருந்தா அப்படியே அவங்களோட அட்டம்ப்டே கம்மியா இருக்கும். கம்மியாக இருக்கும். 15 18 இருந்திருக்கும். எஸ் நல்லா சார். புடிச்சு இழுத்து புடிச்சு போட்டிருந்தோம்னா அது 20 25 வந்திருக்கும். ஸோ அதுதான் அந்த இடத்துல கண்டிப்பாக. வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்க லாக் ஆயிருந்தாங்கன்னா அவங்களோட ரீசனிங் அட்டம்ப்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மார்க் 7 மார்க் கம்மியா இருக்கு. ஓகே ஓகே சார். எஸ், இதுதான் சார் சொன்னது தான். நாங்கள் இதை ஷிஃப்ட் வைஸ் வச்சுலாம் பேச விரும்பல, ஓவராலாக தான் பேசுகிறோம். சரிங்களா? Yes. அடுத்தது ஓவரால் குட் அட்டம்ப்ட். அட்டம்ப்ட். எஸ் சார், சொல்லுங்க. அதான் சார் நாம அங்க முன்ன போட்டது தான். ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 to 26, குவான்ஸ்ல 11 to 17, ஸோ ரீசனிங்ல 20 to 25. ஸோ அப்படி பார்க்கும்போது 53ல இருந்து 68 வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அது இந்த வருஷம் நடந்த எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு சேஃபான ஒரு குட் அட்டம்ப்ட். எஸ், ஆக்சுவலாக இது வந்து நம்ம சைட்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது தான். சரியா? எஸ்பிஐ என்ன முடிவு பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் எடுப்பாங்க, சரியா? எந்த ஷிஃப்ட்டை அவங்க வந்து மாடரேட்டாக வைப்பாங்கன்றலாம் எஸ்பிஐ தான் முடிவு பண்ணும். சரிங்களா? ஆக்சுவலாக வர ரிசல்ட் வந்து நார்மலைசேஷனை வச்சு வேரி ஆகலாம். சரியா? ஸோ நாங்கள் இதை வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக. ஒரு 58லேருந்து 53லேருந்து 68 போட்டவங்க எல்லாமே சேஃபாக தான் இருக்கீங்க. இதில் வந்து எல்லா கேட்டகரியுமே வரும். அதனால தான் 53லேருந்து 68 நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் சார். எஸ் சார், நெக்ஸ்ட் நாம வந்து போயிடலாம். கட் ஆஃப். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன சொல்ல போகிறோன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளோட பிகினர் பேட்ச் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ரன்னிங்கில் தான் இருக்குது. 10th ஆகஸ்ட்க்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பேங்கிங் நீங்கள் பார்க்கலாம். 2 இயர்ஸ் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் 1.5 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கட் செட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 5th ஆகஸ்ட்லேருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது குவாரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்கொயரி நம்பர் கொடுத்துருக்கோம், அது கால் பண்ணுங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கால் பேக் வரும். கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸ் பேட்ச் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நாங்கள் 2 விதத்தில் வச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக சார்? எஸ் சார். ஸோ 2 இது அதாவது என்னன்னா அந்த பேஸ் ஷிஃப்ட்டை பொறுத்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதை பொறுத்து தான் கட் ஆஃப் இருக்க போகுதுன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒன்று வச்சிருக்கோம். எஸ். ஸோ இதை பார்த்தாலே பயந்துராதீங்க. எஸ் 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 கண்டிப்பாக பயந்துடாதீங்க. ஈஸியான ஷிஃப்ட் ஒரு பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த 6 ஸ்லாட்லேருந்து நான் முடிவு பண்ணி வந்திருக்கோம். ஒரு ஈஸியான ஷிஃப்ட்டை வச்சு அவங்க பேஸ் ஷிஃப்ட்டாக கண்டிப்பாக கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. கட் ஆஃப் அப்படி தான் நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 67 +or-3யும், ஓபிசிக்கு 65 +or-3, இடபிள்யூஎஸ்க்கு 64.5 +or-3யும்,
எஸ்சிக்கு 57 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3யும் எஸ்டிக்கு 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கும் கண்டிப்பா. சரிங்களா? இது இல்லாம இன்னொன்று நம்ம கொண்டு வந்திருக்கோம். டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. கண்டிப்பா டிஃபிகல்ட் இந்த 6 ஸ்லாட் ஷிஃப்ட்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? இதுல டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கு. இந்த டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி கட் ஆஃப் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இது என்னவா இருக்கும் சார்? நீங்க இது சொல்லிடுங்க. என்னங்க சார்? இந்த கட் ஆஃப் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். அதான் சார். இப்ப எப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது அப்படின்னா, அவங்க டிஃபிகல்ட்டா இருக்கிற ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல எது அந்த ஹையஸ்ட் அட்டெம்ப்ட்டோ, லைக் ஆவரேஜ் ஹையஸ்ட் அட்டெம்ப்ட்டோ அத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க அட்டெம்ப்ட் யார் யாரெல்லாம் கம்மியா போட்டிருக்கீங்க, அக்யூரசியா இருந்து கம்மியா ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 டைப்பா நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஜெனரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61 பிளஸ் ஆர் மைனஸ் 3, ஓபிசிக்கு 60 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அண்ட் இடபிள்யூஎஸ் 59.50 பிளஸ் ஆர் மைனஸ் 3, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53.50 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அண்ட் எஸ்டிக்கு வந்து 49 பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளா வந்து பார்த்தீங்கன்னா நாம இந்த மாதிரியான கட் ஆஃப் தான் நாமளுமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுத்தாங்கன்னா, அவங்க அந்த பேஸ் ஷிஃப்ட் ஈஸியா இருக்கிற பேஸ் ஷிஃப்ட், அப்போ ஈஸியா இருக்கிற பேஸ் ஷிஃப்ட்னா லைக் கஷ்டமா நீங்க கம்மியா இருந்தாலுமே உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கொஞ்சம் அதிகமாகும். கண்டிப்பா மார்க் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ம். டோன்ட் வரி. கண்டிப்பா மார்க் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஷிஃப்ட்ட பேஸ் ஷிஃப்ட்டா எடுக்கல அப்படின்னா, இந்த ஷிஃப்ட்ல இருக்கவங்களுக்குலாம் அந்த 61 வரவங்களுக்கு எல்லாமே ஒரு 6 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 67ஆ மாறிடலாம். ஸோ ம். என்ன வேணா நடக்கலாம். இந்த 2 ஆஸ்பெக்ட்ல தான் கண்டிப்பா கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் கைஸ். கண்டிப்பா இது வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ரியலிஸ்டிக்கா புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இது இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். அப்கமிங்லயுமே நம்ம இதை விட இன்னும் சூப்பரா பண்ணுவோம். எஸ் சார். வேற ஏதாவது சொல்லணுமா? முடிச்சிடலாம். சார் வேற எதுவும் இல்ல. மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைட்லி, அதாவது திண்டுக்கல் ஆஃப்லைன் ஸ்டடி சென்டருக்கு எல்லாருமே வந்துருங்க. கம்மிங் வென்ஸ்டே 5ஆம் தேதி. 5ஆம் தேதி தானே சார் வென்ஸ்டே? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். கம்மிங் டூ. 5ஆம் தேதி வந்துருங்க. ஸோ அங்க வந்து நம்ம டீம் எல்லாருமே வருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. இதே மாதிரியான விஷயங்கள் எஸ்பிபிஓ பொறுத்த விஷயங்கள் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐபிபிஎஸ் பிஓக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அங்கே சொல்ல போகிறோம். ஸோ மறக்காம வந்துருங்க. மறக்காம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களோட சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணுங்க. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதாவது என்னன்னா அந்த செமினார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நீங்க அங்க வந்து என்கொயரி பண்ணுங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா கைஸ். எஸ் கைஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். எஸ் சார். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே. பாய். பாய்.